வெல்கம் டு refdia.com. ஸோ இந்த வீடியோவில் அமேசான் அஃபிலேட்டில் ரிப்போர்ட்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ரிப்போர்ட்ஸ் மேலே நீங்கள் கர்சர் கொண்டு போனதையுமே ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. சப்போஸ் இப்போ நம்ம அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 ப்ராடக்ட் சேலாக இருக்குது நம்ம ப்ரொமோஷன் பண்ணது மூலமாக அப்படின்னா, ஸோ அந்த 10 ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ அந்த ப்ராடக்டோட வேல்யூ, அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ இங்கே ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். தெரியுது இல்லைங்களா? சேம் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் அங்கே என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ரிப்போர்ட்ஸாக ஷோ பண்ணுவாங்க. அடுத்ததாக ஆர்டர்ஸ் ரிப்போர்ட், அதாவது நம்மளுடைய அப்லேட் ஐடி மூலமா எவ்வளோ ஆர்டர்ஸ் நடந்திருக்கு, ஸோ அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இங்கே சொல்லுவாங்க. இதே மாதிரி லிங்க் டைப் ரிப்போர்ட், டெய்லி ட்ரெண்ட்ஸ், ட்ராக்கிங் ஐடி சம்மரி ரிப்போர்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ப்ராசஸ் தான். ஸோ ஜஸ்ட் இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். லிங்க் டைப் அப்படின்னா எந்தெந்த லிங்க் மூலமாக நம்மளுக்கு ப்ராசஸ் ஆயிருக்கு, அதாவது டெக்ஸ்ட் லிங்க்லையா இல்லை பேனர் லிங்க்லையா இல்லை டைரெக்டாக நம்ம ப்ரொமோட் பண்ண வெப் சர்வீஸ் மூலமாக லிங்க்லையா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் ரிப்போர்ட் டைப் வந்து நம்மளே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டெய்லி ட்ரெண்ட்ஸ் மூலமாக இல்லை ஜென்ரலாக ஆர்டர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் டைம் டேட்டு, அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ரிப்போர்ட் வேணுமோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே இப்போ எம்டி இருக்கிறங்காட்டி நான் உங்களுக்கு ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சது இல்லைங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் சைன் அவுட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ராக்கிங் ஐடி பக்கத்தில் மேனேஜ்னு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஜிட்டல் இங்கே இருக்கு இல்லைங்களா, டிஜிட்டல் ப்ரோ 0DC_21 இதுதான் நம்மளுடைய அப்டேட் ஐடி. ஸோ இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பற்றியெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டாக தேடி எடுக்கிற மாதிரி அமேசான் சைட்டு பர்டிகுலராக டீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஆஃபர் மட்டும் ஒரு பர்டிகுலர் நாள் அல்லது பர்டிகுலர் வீக் மட்டும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குற மாதிரியெல்லாம் அமேசான் சைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களும் இங்கே ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே தெரியுது இல்லைங்களா, டீல்ஸ் ஆஃப் தி வீக். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதனோட என்னென்ன ப்ராடக்ட் இப்போது டீலில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். தெரியுது இல்லைங்களா? ஸோ டீல் ஆஃப் தி வீக் அப்படின்னா இந்த வீக்கில் மட்டும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கும். ஸோ அப்படிங்கல இதுக்கு நீங்கள் லிங்க் எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நார்மலான ஆப்ஷன்ஸ் தான், நீங்கள் எல்லா வெப்சைட்லேயும் பார்க்கக்கூடியது. ஹெல்ப் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா அது சம்மந்தமான என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டிப்ஸ், ஸோ நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு வேண்டிய டிப்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன ப்ராசஸ் நம்ம ஹேண்டில் பண்ணால் இதில் ஈஸியாக ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத, க்ளோசரி, ஆப்ரேட்டிங் அக்ரிமெண்ட், இதெல்லாமே இந்த அக்ரிமெண்ட், அதாவது நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக அட்வர்டைசிங் ஃபீஸ். ஸோ நம்ம ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா கமிஷன் ஃபீஸ்னு இருக்கு இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு கேட்டகரிக்கும், அதாவது இப்போ மொபைல் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி, அதே மாதிரி புக்ஸ் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது, அதாவது அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோஷன் பண்ணும்போது அதில் சேல் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான கமிஷன், நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட், அந்த கமிஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே ஷோ பண்ணி காட்டுவாங்க. தெரியுது இல்லைங்களா? ஸோ இருக்கிறதே அதிகம் எதுக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளாத்திங் அண்ட் ஷூஸ். ஸோ ஏதாவது ட்ரெஸ் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 12% உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஷூஸ்க்கும் 12% கமிஷன் தராங்க.
ஃப்ளிப்கார்ட் கூட கம்பேர் பண்ணையில் இதில் கமிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. தேங்க்யூ.